சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லை, மெயின் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெங்காய தக்காளி தொக்கு. இதை இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துருங்க. அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வீடியோவோட அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைம் கிடைக்கும்போது அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது முதல்ல கடாயில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. 20 பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காய தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனைக்கு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 1.25 கிலோ பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கிலோ தக்காளி சேர்த்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது இன்னும் குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகிற வரையும் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு தக்காளி நல்லா குழவாக வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. புளிப்பு காரெல்லாம் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இனிப்புக்கு 1 துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சின்னதாக 1 துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே இலகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழையும் தூவிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக ஒரு வெங்காய தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி கர்ட் ரைஸோடு தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். தேங்க்யூ.